ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நல்லவராக இருக்கார், ஒருத்தர் கெட்டவராக இருக்கார். கெட்டவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுகபோகங்கள் கிடைக்கிது, நல்லவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது எல்லாம் வாங்கி வந்த வரம் அல்லது கர்மா, ஜாதகம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், இப்படி நிறைய தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. அப்போ தாயை போல பிள்ளை அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் இந்த வார்த்தையை நான் கேட்டேன்? 1, 4, 7, 10 இந்த ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த 4 பாவங்களுமே இந்த கர்ம பதிவுகள் யாரோட பதிவுகளாக இருக்கும் அப்படின்னா முழுக்க ஒருத்தர் கட்டையாக இருக்கிறதும், உயரமாக இருக்கிறதும், சேப்பாக இருக்கிறதும், அழகாக இருக்கிறதும், அழகில்லாமல் இருக்கிறதும் யார் பொறுப்பு அப்படின்னா முழுக்க அம்மா தான். எனக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ், என்னுடைய மனைவி, நண்பர்கள், என்னுடைய சூழ்நிலைகள், எனக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, எல்லாமே இதெல்லாம் யாரோட கர்மப்பதிவுகளாக வரும் அப்படின்னா முழுக்க இந்த வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நல்லவராக இருக்கார், ஒருத்தர் கெட்டவராக இருக்கார். கெட்டவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுகபோகங்கள் கிடைக்கிது, நல்லவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது எல்லாம் வாங்கி வந்த வரம் அல்லது கர்மா, ஜாதகம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் பார்த்த நிகழ்வுகளில் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடத்தில் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு முழு நேர வகுப்பாகவே நடத்துகிறோம். ஏன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள், இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா என்னுடைய அம்மாக்கிட்டேருந்து. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த உடம்பு யார் கொடுக்குறா? என்னுடைய அம்மா. இந்த உயிர் அப்படின்னு என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்குது பாருங்கள், இந்த ரத்தோட்டம், இந்த உயிர் இருக்குது பாருங்கள், இது முழுக்க எங்கள் அப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜோதிடத்தோடு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடம்பு நல்லா இல்லையா, அப்போ அம்மா செய்த நிகழ்வுகள். அப்போ என்னுடைய நிகழ்வுகள் எல்லாமே எங்கேருந்து வருது? எங்கள் அம்மாட்டேருந்து. நீங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. அப்போ தாயை போல பிள்ளை அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் இந்த வார்த்தையை நான் கேட்டேன்? இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணும் போதெல்லாம் இந்த கேள்வி கேட்டோன்னே ஆஹா அப்படின்னோடனே அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறேன், இன்னொரு பதில் வருது. என்ன? தாயிற்கு பின் தாரம். நீ அம்மாவை நீ நல்லா கவனிச்சின்னா இந்த மனைவி உனக்கு நல்லபடியாக அமைவா, அம்மாவை நீ கவனிக்கலைன்னா மனைவி நல்லபடியாக அமைய மாட்டா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்போ நீ உங்களுடைய சூழ்நிலைகளை நீ சரியான கையாண்டினா, ஏன்னா உன்னுடைய சூழ்நிலைகளை கையாண்டினா உனக்கு வேலை வாய்ப்புகள் சூப்பராக அமையும் அப்படின்னு இந்த 4 விஷயத்தை ஒரு மனிதன் எப்போ உடம்பை கவனிச்சுக்கணும், தாயை கவனிச்சுக்கணும், மனைவியை கவனிச்சுக்கணும், இல்லை சூழ்நிலையை கவனிச்சுக்கணும், எனக்கு வேலை வாய்ப்பு. அப்போ 1, 4, 7, 10 இந்த ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த 4 பாவங்களுமே இந்த கர்ம பதிவுகள் யாரோட பதிவுகளாக இருக்கும் அப்படின்னா முழுக்க அம்மா சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இயங்கும். ஒருத்தர் கட்டையாக இருக்கிறதும், உயரமாக இருக்கிறதும், சேப்பாக இருக்கிறதும், அழகாக இருக்கிறதும், அழகில்லாமல் இருக்கிறதும் யார் பொறுப்பு அப்படின்னா முழுக்க அம்மா தான். எனக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ், என்னுடைய மனைவி, நண்பர்கள், என்னுடைய சூழ்நிலைகள், எனக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, எல்லாமே இதெல்லாம் யாரோட கர்மப்பதிவுகளாக வரும் அப்படின்னா முழுக்க என்னுடைய தாய் வழியிலேருந்து வந்த என்னுடைய கர்மப்பதிவுகள் தான் என்னை இயக்கும், கர்மா தான் என்னை இயக்கும். சரி, அப்போ 1, 4, 7, 10 போனிச்சு அப்படின்னு வரும்போது அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன், 2, 5, 8, 11. இந்த 2, 5, 8, 11 அப்படின்னா எனக்கு படிப்பு, என்னுடைய வருமானம், இது எல்லாமே என்னகிட்ட இருக்குன்னா எனக்கு மட்டும்தான் அது உரித்தானது. என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய மனம், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு எதிர்பாராத நிகழ்வுகள், புகழ், என்னுடைய வெற்றி, என்னுடைய அபரிவிதமான யோகங்கள், இது எல்லாமே என்னுடைய பேரின்பங்கள், இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா என்னுடைய ஆத்மாக்கிட்ட. நான் போன ஜென்மத்தில் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்கள். இந்த பணம் நம்ம சொன்னோம்ல, அதுக்காக தான் அதை ரிலேட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். எப்படி 2, 5, 8, 11. 2ன்னா என்ன? பணம். 11னா லாபம். இந்த 2ம் 11ம் தொடர்பு இருக்கிறது யார் அப்படின்னா என்னுடைய ஆத்மா. நீ போன ஜென்மத்தில் என்ன வாங்கிட்டு வந்தா, நீ போன ஜென்மத்தில் என்ன கொடுத்துட்டு வந்தா அப்படிங்கிறத உருவாக்குறது தான் இந்த 2, 5, 8, 11. இப்போ ஏஎல்பி லக்கணம் எனக்கு மேஷ லக்கணமாக போகுது அப்படின்னா 2ஆம் வீடு யார் அப்படின்னா சுக்கிரன், 11ஆம் வீடு யார் அப்படின்னா சனி. இது எப்பயுமே இந்த நிகழ்வுகளை இயக்குமா அப்படின்னா 2, 5, 8, 11 மிக பிரம்மாண்டமாக இயக்கும். இதுக்கு அளவு கடந்த, இதுக்கு இதுதான் இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்னே சொல்ல முடியாது. எப்பயுமே பிரம்மாண்டமாக இயக்கக்கூடியது இந்த 2, 5, 8, 11 மிகப்பெரிய அளவில் என்னுடைய ஆன்மா இயக்கக்கூடிய ஒரு பதிவுகள், என்னுடைய முன்ஜென்ம பதிவுகள் அப்படிங்கிறது 2, 5, 8, 11. மீதம் இருக்கிறது யார் அப்படின்னா 3, 6, 9, 12 போவாங்க. 3ன்னா என்னுடைய முயற்சி, என்னுடைய கடன், என்னுடைய நோய், எனக்கு வரக்கூடிய வழக்குகள், என்னுடைய பாக்கியம், என்னுடைய கௌரவம், என்னுடைய அந்தஸ்து, எனக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள், இது 4மே இந்த 4 பாவங்களுமே
எங்கள் அப்பா வழி வம்சங்கள். எங்கள் அப்பா என்ன செய்தாரோ, எங்கள் அப்பா யாராச்சும் ஒருத்தர் முயற்சி தடுத்திருந்தாருன்னா என்னுடைய முயற்சி அங்கே தோல்வியாகும். எங்கள் அப்பாவுக்கு யாராச்சும் வாங்கிட்டு கடன்லாம் கொடுக்காம எங்கள் அப்பா போயிருந்தா அந்த கடனை கட்டுவதற்காக தான் இந்த ஜனனத்தில் எங்கள் அப்பா எனக்கு இந்த உயிரை கொடுத்துருக்காரு. போன ஜென்மத்தில் எனக்கு எந்த அந்தஸ்து, பேர், புகழ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்குமான்னு கிடைக்காது. எனக்கு போன ஜென்மத்தில் எதெல்லாம் விரயம் பண்ணணும், எதெல்லாம் சுப விரயம், எதெல்லாம் அசுப விரயம் எங்கள் அப்பாட்ட இருக்கான்னு 100% இருக்குது. அப்போ இந்த 3, 6, 9, 12 இந்த 3, 6, 9, 12க்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த 3, 6, 9, 12 பற்றி நான் பேசும்போது எலன் மஸ்கை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன் எலன் மஸ்கை பார்க்குறேன் அப்படின்னா, அவருடைய காரோட பேர் எல்லாருக்குமே தெரியும், டெஸ்லா அப்படின்னு தெரியும். இந்த டெஸ்லாவை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய ஆத்மார்த்தமான குரு வந்து நிக்கோலா டெஸ்லா. 3, 6, 9 பற்றி நான் படிச்சிருக்கும்போது எனக்கு இந்த 3, 6, 9க்கும் இந்த எதிர்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் எனக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு. எதிர்காலத்தை பற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நிக்கோலா டெஸ்லா பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நிக்கோலா டெஸ்லா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எந்த விதமான அங்கீகாரமும், எந்த விதமான ஒரு காப்பிரைட்டோ, அவர் நீங்கள் எது கரண்டை வந்து ஏசியை டிசியாக மாற்றினவர் தெரியும் உங்களுக்கு. அவர் எப்படி பண்ணார்னா, எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. எல்லா அங்கீகாரமும் என்ன பண்ணுச்சு, அப்படியே வந்து அங்கீகாரமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. மறுபடியும் அவருடைய அடுத்த பிறப்பில் யார், எலன் மஸ்கா பிறக்கிறாரு. அவர் காருக்கு ஒரு பேர் வைக்கிறார். யார் அப்படின்னா, அந்த பேர் டெஸ்லா. அது என்ன பண்ணுறாரு, ஏசியை டிசியாக மாற்றி முதலாக என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பவர் சேவிங்கு, அதாவது பேட்டரியை வச்சு இயக்கக்கூடிய காரை உருவாக்குறாரு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு, முதல்ல அப்ரூவல் வாங்குறாரு. எல்லாத்துக்கும் எல்லா அப்ரூவலில் அவரே அப்ரூவல் கொடுக்குற இடத்துக்கு வந்து என்னென்ன எல்லா அங்கீகாரத்தையும் அவர்கிட்ட வச்சுருக்காரு. இன்றைக்கி ஸ்பேஸில் ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளமாக இருக்கலாம், நீங்கள் நிக்கோலா டெஸ்லா காராக இருக்கலாம். ஏன்னா போன ஜென்மத்தில் ஏன் அப்படின்னா, இந்த 369 அப்படின்னா, நான் இந்த நிகழ்வில் இருக்கிறேன் 2025 2035 இந்த ஏஎல்பி ஜோதிட முறை எப்படி இருக்கும், நான் அப்படி தான் இந்த லக்கணத்தை நகர்த்தும் போது அப்படி தான் பார்க்குறேன். நான் என்ன 369க்கும் எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, 2013 2023 எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்கணத்தை நகர்த்தி பலன் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இது பார்ப்பதற்கு கூட கற்பனையாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நான் என்ன சொல்கிறேன், ஏன் என்னுடைய நிக்கோலா டெஸ்லா வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான குரு, என்னுடைய முதல் குரு அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல 2013 இந்த லக்கணத்தை நகர்த்தி பலன் சொல்லக்கூடியது. ஏன்னா லக்கணம் நகரம்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி வரைக்கும் லக்கணங்கிறது ஒரே லக்கணம் தான். மேஷ லக்கணத்தை போது தான் கடைசி வரைக்கும், பிறப்புலேருந்து முடிகிற வரைக்கும், வாழ்க்கையோட முடிவு காலம் வரைக்கும் என்ன பண்ணுவோம், மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 12 கட்டத்துக்கும் 120 வருஷம், ஒரு கட்டத்துக்கு 10 வருஷம், 12 கட்டத்துக்கு 120 வருஷம். இன்றைக்கி இந்த வருஷம் 10 வருஷத்துக்கு 2013 23 வரைக்கும் மேஷ லக்கணம்னா, இப்போ 23 33 வரைக்கும் ரிஷப லக்கணம். அப்போ இந்த 3, 6, 9, 12 அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முன்பதிவுகள் எடுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த கர்மப்பதிவுகள் எடுக்கிறதுக்கு முழுக்க என்ன அப்படின்னா, இது நிக்கோலா டெஸ்லாவுடைய ஃபார்முலா தான் இது. அப்படி தான் நான் எடுத்தேன். இப்போ 3 விதமான நிலைகள். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 விதமான நிலைகளை நான் என்ன பண்ணுறேன், அப்பாவோட கர்மா ஒன்று இருக்குது, அம்மாவோட கர்மா இருக்குது, என்னுடைய சுய கர்மான்னு ஒன்று இருக்குது. இந்த சுய கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒருத்தருக்கு மட்டும் பேர் புகழ் கிடைக்குது, சரி, ஒருத்தருக்கு மட்டும் பணம் அது அபரிவிதமாக கிடைக்குது, ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாரு. இது யார் பண்ணது, போன ஜென்மத்தில் நான் தனிப்பட்ட முறையில் நான் பண்ண விஷயம். இதுக்கு எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ காரணம் கிடையாது. முழுக்க நான் பண்ண காரணம். இப்போ நான் மாற்றிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அடுத்த தடவை நான் அடுத்த ஜன்மம்னு ஒன்று இருக்கும்போது இந்த தடவை நான் சரியாக பண்ணக்கூடிய வேலைகள், நான் என்னுடைய உடம்பை கவனிச்சிக்கிறது, எங்கள் அம்மா கவனிச்சிக்கிறது, எனக்கு கொடுத்த வேலைகளை சரியாக பண்ணுறது, என்னுடைய மனைவியை கவனிச்சிக்கிறது, இந்த 4 விஷயத்தை நான் சரியாக பண்ணனால நான் அடுத்த தடவை என்னோடய தாய் வந்து இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக, இதை விட பெரிய பிரம்மாண்டமாக இந்த உடலை இந்த ஜனனத்தில் கொண்டாந்து வைக்க முடியும். அதேமாரி 2, 5, 8, 11 அபரிவிதமான பணம், அதேமாரி என்னுடைய என்னுடைய மனம், சிந்தனைகள், என்னுடைய யோகங்கள், அதேமாரி 8 தீராத நிகழ்வுகள், அந்த அதிர்ஷ்டங்கள், என்னுடைய லாபங்கள், இது எல்லாமே குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். 8 குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு பயன்படும். இந்த 3 விதமான கர்மாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மாற்றும் அப்படிங்கிறத நாங்கள் அச்சய இலக்கண பற்றியில் இது என்னென்னா 2 மணி நேரம் நடக்கக்கூடிய வகுப்பு இது. இந்த நம்ம எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியும் சொல்கிறேன். நீங்கள் அதை விட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சுயமாக 3 நிலைகள் 4 நிலைகள் இருக்குது. உங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கவனிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கவனிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும்.
6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.